இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். இது ஏற்கனவே சொல்லப்பட்டால் இன்னைக்கு அப்படி என்றால் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி நம்மை துரிதப்படுத்துகிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்க யார் எப்படி கேட்கறீங்கன்னு தெரியாது. வார்த்தை நம்ம கேட்கிற சாட்சிகள் எல்லாமே ஆமென். ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கிறோம், அது ஓகே. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேல அவர்களுக்குள்ளே வார்த்தை எழுப்பின விசுவாசம். ஆவியானவர் இன்னைக்கு பிரத்யட்சமாக நம்மோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். உங்களோடு பேசின வார்த்தைகளை நீங்க எழுதி வைங்க. நீங்க அப்படி எழுதி வைக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அதை திரும்ப திரும்ப பாருங்கள். இதுவரை அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் தெரியுமா? உங்க பைபிள்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அந்த வேர்டை மார்க் பண்ணிருப்பீங்க. அது நல்ல பழக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்க ஒரு நோட் புக்கை வாங்கி அல்லது ஒரு டைரியை வாங்கி நீங்க கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை எழுதி வைக்கணும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு இது செய்யறவங்க வாழ்க்கையில நிறைவேறிட்டு என்கிற சாட்சியை கர்த்தர் கேட்க வைக்க போகிறார். 22 வருடம் கழித்தும் யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான். ஆமா, பொதுவாக சொப்பனம் எல்லாம் ஞாபகத்துக்கு ஈஸியா வந்துருமா? கண்டிப்பா வராது. 22 வருஷம் கழிச்சு ஒருத்தன் சொப்பனத்தை நினைவு கூறுகிறான்னா அவன் மனசுல அது எவ்வளவு ஆழமா எழுதியிருக்கான். ஆண்டவர் பேசும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க பைபிள் எப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அந்த வேர்டு மட்டும் நமக்கு முன்னாடி ஹைலைட் ஆகி தெரியும். அது மட்டும் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணது போல இருக்கும். ஆமே, நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும். ஹல்லேலூயா. என்ன நாட்கள் வரும்? அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் என் ஜனத்திற்கு சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன். இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன் சொல்லிட்டு அடுத்து சொல்ற இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. அப்ப நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க, எழுதி வைக்கணும். எழுதி வைக்கணும். வீட்டுல போய் நோட்டு வாங்கி எழுதுங்க. அவங்க கிட்ட பேசின அது யார்கிட்டையும் காட்டணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க சொல்லுங்க, இந்த டேட்ல என்னோட பேச. ஒருவேளை எல்லாம் மறந்துருக்கும்ல, மறந்துருக்கும். உங்க நினைவுல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எழுதி வைங்க. டேட்டு ஞாபகத்துல இருந்தா டேட் எழுதி வைங்க. டேட்டு ஞாபகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நினைவுல நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமே, அதாவது ஆசீர்வாதத்தின் முதல் படியே என்ன தெரியுமா? கீழ்ப்படிதான். கீழ்ப்படிதான்.